செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்புமணியை நோக்கி கேள்வி எழுப்பிய செய்தியாளரை கை நீட்டி மிரட்டிய பாமக பிரமுகரின் செயல் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வன்னியர் சமுதாயத்திற்கு 20% இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாமக சார்பில் இன்று சென்னை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்திற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பாமக தொண்டர்கள் தலைநகர் சென்னை நோக்கி வேன், கார் போன்ற வாகனங்களில் வந்தனர். அவர்களை சென்னைக்குள் வரவிடாமல் புறநகர் பகுதிகளில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆவேசமடைந்த பாமகவினர் பெருங்களத்தூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் அருகிலிருந்து ரயில்வே தண்டவாளத்தில் நுழைந்து அங்கு வந்து கொண்டிருந்த மின்சார ரயிலில் மீது கல் எறிந்து அதை நிறுத்தினர். இந்த காட்சி தொலைக்காட்சியில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாமகவின் இந்த போராட்டத்தால் தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்ற சிலரையும் தடுத்து பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் வன்னியர் இடஒதுக்கீடு கோரிக்கையாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகலில் சந்தித்தார். அதன் பின் செய்தியாளரை சந்தித்த அன்புமணியிடம் ரயிலில் கல்லெறிந்த சம்பவம் பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அன்புமணி அந்த சம்பவத்தை செய்தது யாரோ என்று கூற உடனே அங்கிருந்த செய்தியாளர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பாமக கொடி மற்றும் டி ஷர்ட் அணிந்திருந்தனரே என்று கேள்வி எழுப்ப ஆவேசமடைந்த அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கோபத்தோடு சென்றார். எங்களுடைய நோக்கமே அறவழியிலே அமைதியான முறையில் எங்கள் தொண்டர்கள் மீது ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லி வருபவன் நான். யாரோ பண்ணிருக்காங்க, வேணும் யாரோ பண்றது அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது இந்த சமுதாயம் எப்படி, இது கட்சி அப்படி இல்ல, நிச்சயமா அதெல்லாம் ஒரு சரிப்பா, ரைட். அடுத்த கேள்விப்பட்டேன். எந்த தொலைக்காட்சிப்பா, எந்த ஊடகம் சொல்லுங்க, எந்த சன் டிவியா? சன் டிவி இப்படி தான் கேட்க போறேன். அப்போது அன்புமணியுடன் வந்திருந்த பாமக பிரமுகர் ஒருவர் கேள்வி எழுப்பிய செய்தியாளர் நோக்கி கையை உயர்த்தி மிரட்டியுள்ளார். அதற்கு அங்கிருந்த செய்தியாளர்கள் குரலை உயர்த்தி கண்டனம் தெரிவிக்க அந்த இடம் பரபரப்பாக மாறியது. கேள்வி எழுப்பிய செய்தியாளரை பாமக பிரமுகர் மிரட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.